அடடே, நீங்க எப்பமா வந்தீங்க? அத்தி போட்ட மாதிரி இருக்கு. ஒண்ணு இல்ல, இந்த பக்கம் வந்தேனா குடிக்க தெரிஞ்சுதா, அப்படி உங்களை எல்லாரையும் பார்த்துட்டு. எல்லாரும் இல்ல, உன்னை மட்டும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சத்தியமா. இதுக்கெல்லாம் எதுக்குமா சத்தியம் பண்றீங்க? உள்ள வாங்க. என்னமா அங்கேயும் நின்னுட்டீங்க? வராத விருந்தால வந்திருக்கீங்க, வந்து உட்காருங்க. வாங்க. இத வந்துட்டேன். சரி. அம்மா, இந்தாங்க. என்னமா பாக்குறீங்க? ஒண்ணுமில்ல, அவரு இந்த முத்துதான். என்ன உடம்புக்கு? காலையில இருந்து ஒரே ஜுரம். காலில் ஆணி குத்துனதுனால அது புண்ணாயி பொறையடி போச்சு. அதான் வேலை கூட போல. நீங்க எழுந்திருக்க வேண்டாம் தானே வைத்தியர் சொல்லியிருக்காரு. படுத்துக்கோங்க. இருங்க, கஷாயம் கொண்டு வரேன். வெளியே போகும்போது செருப்பு போட்டு போங்கன்னு சொன்னா இவர் கேக்குறதே இல்லம்மா. நீங்களே பாருங்க, இப்ப அவசரப்படுறது யாரு? நீ ஏன் வந்த? எங்க வீட்டுல தூங்க முடியலங்க. வீட்டுல தூங்க முடியல? எறும்பு கிடைக்குதா? இல்லங்க. மூட்டை வச்சு கிடைக்குதா? இல்லங்க. கொசு கிடைக்குதா? சொல்லு, டார்டாய்ஸ் தரேன். ஐயோ, புரிஞ்சுக்காம பேசுறீங்களே. நீங்க ஊதறத கேட்டு என்னால தூங்க முடியலங்க. இது ஊதறதா? எங்க வீடு என்ன கொல்லப்பட்டறன்னு நினைச்சியா? இது வாயால ஊதறது இல்லம்மா, கையால வாசிக்கிறது. வயலின், அதாவது பிடில்பாங்க. ஏன் என்ன கட்டி பிடிச்ச? நீங்க தானே பிடின்னு சொன்னீங்க. ஐயோ, ஆரம்பமே குழப்பமா இருக்கு. நான் பிடில்னு சொன்னேன். என் காதுல பிடின்னு விழுந்துச்சு. ஒரு காது மந்தமா? ஏன்டா இந்த ஊருக்கு வந்தோன்னு இருக்கு. எனக்காகத்தான். நான் தான் உங்க மேல ஆசை வச்சுட்டேனே. ஆமா, நீ என்ன என்ன நான் என்ன என்ன, உங்க அம்மா அப்பா ஒத்துப்பாங்களா? அவங்க கிடக்குறாங்க. ஆசைக்கு அளவில்ல, காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது நம்ம விஷயத்துல எவ்வளவு உண்மையா இருக்கு பாருங்க. என்னால உங்களை மறக்க முடியாதுங்க. சாதியாவது மதமாவது. என் கத்தி சின்ன கத்தி, பஞ்சாயத்து கத்தி பெரிய கத்தி. என் கத்தி முகத்தை அழகா சேவ் பண்ணும், பஞ்சாயத்து கத்தி கழுத்தை சீவிடும். கத்திய மாத்தி விட்டுறாத மல்லிகா. நீங்க கிடைக்கலன்னா நான் செத்து போயிடுவேங்க. சாவு, ஆனா கைய கோத்துட்டு சாவாத. ஐயோ, சீவிடுவானுங்களே. என்னங்க வயலனு காணோம், கீழே இருக்கா? தாத்தா தாத்தா மழை வரதுக்கு முன்னாடியே வைத்தியர் வீட்டுக்கு போனாரு, இன்னும் வரல.
எதையாவது நினைச்சிட்டே படுத்திருப்ப, அதே கனவுல வந்திருக்கோம். சாமியை நினைச்சிட்டு படு. படுமா. பெருசா குருவி கூடு கட்டுதுமா. நேரங்காலம் இல்லாம சத்தம் போட்டுட்டு இருக்கு. தரையை வேற அசிங்கப்படுத்திட்டு இருக்கு. அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். குருவி கூட்ட கலைச்சா குடும்பத்துக்காக அதுன்னு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. தெரியுமா உனக்கு? இந்த வீட்டுல எத்தனையோ விருந்தாளிங்க நாள் கணக்கா வந்து தங்கிட்டு போறாங்க. இந்த குருவிக்கு தான் நீங்க இடம் இல்ல. கூட்ட கலைக்க கூடாது. பாவம், கீழே இறங்கு. மெதுவா. ஆமா, நான் எதை வாங்கி கொடுத்தாலும் வேணாம்னு சொல்றேன். ஏன் ஆனந்தி? நான் கேட்காமலே எல்லாம் கிடைக்க முடியும் செஞ்சிருக்கான் அந்த ஆண்டவன். உன்னை சின்ன பொண்ணு தான் நினைச்சேன். சில நேரத்துல நீ பேசுறது எனக்கு புரியவே மாட்டேங்குது. புரிஞ்சும் புரியாத மாதிரி நடக்கிறதா உங்களை மாதிரி ஆம்பளைங்க குணம். இதே எங்களுக்கு தெரியாதா? தேங்க்ஸ். எதுக்கு எனக்காக வழி விட்டு நிக்கிறியே? அதுக்காகத்தான். நேருக்கு நேர் நிக்கிறீங்களே, மோதி பார்க்க போறீங்களா? மோதலுக்கு நான் தயார். அங்க வீரம் இருக்கான்னு கேளு. ஏய், உன்கிட்ட மோதத்துக்கு வீரம் வேணுமா? பாத்தியாடி, நீ என்ன பேசினாலும் உன் ஆளு பேசவே மாட்டேங்கிறா. பாவண்டி செவந்தி, அவனுக்கா ஹாஸ்டல்ல விட்டா, டேப்ரிக்கார விட்டா, இவன் அவனே நினைச்சிட்டு இருக்கான். அவன் இவனை மதிக்க மாட்டேங்கிறான்டி. ஆம்பளைங்க தான் எப்பவும் காதல் அவசரமா வெளியிடுவாங்க. ஆனா உன் ஆளு அழுத்தமான வண்டி. அவர் வாய் பேசாட்டாலும் அவர் கண்ணு சொல்லுதே, நான் தான் சொந்தன்னு. அது எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கும் தெரியும். செவந்தி, வந்தவன் போனவெல்லாம் சொந்தக்காரங்கிற, இங்க ஒரு சொந்தக்காரன் இருக்காங்கிறதையே மறந்துட்டிய. அன்னைக்கு நான் ஆசையோட கொடுத்த துணியை கட்டிக்க மாட்டேன்னுட்டேன். இன்னைக்கு நீ கட்டிருக்கிற துணி மேல ஆசைப்படுறேன். நீ யார் கொடுக்க மாட்ட, நானா எடுத்துக்கிறேன். வா. கைய விடுறா. ஜாக்கிரதையா இரு. செவந்தி,